ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன ஹனுமன் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணுறதுனால மனபயம் தீரும். இந்த ஸ்லோகம் பெரிய ஸ்லோகமாக இருக்கிறதுனால இதை பாகமாக பிரித்து பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தை முதல் பாகத்தை நம்ம பார்ப்போம். என்று விஜயன் இருந்து பூங்காரம் செய்பவனை பாடு, பம்மி வீடும் மனபயமும் கேளு, பாரில் ஒரு துயரம் இல்லை, நாளும் எம் இறைவன் அனுமனென்றே கூறு, இது நாளில் உடன் வருவான் பாரு, உம்மையவன் காத்திடுவான் உண்மை, உணர் கவிதை எந்நாளும் நன்மை. இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம். என்று விஜயன் இருந்து அப்படின்னா ரொம்ப கம்பீரமா அர்ஜுனோட தேர்ல இருக்கிற கொடி மேல உட்கார்ந்து பூங்காரம் செய்பவனை பாடு, அப்படின்னா தைரியமா போர் நடத்து, வெற்றி உனக்கு தான், நான் இருக்கேன் அப்படின்னு குரல் எழுப்பினவனை பாடு. பம்மி வீடும் மனபயமும் கேளு, அப்படின்னா மனபயம் எல்லாம் பயந்து பின்வாங்கிரும். பாரில் ஒரு துயரம் இல்லை, அப்படின்னா உலகத்துல ஒரு துன்பமும் ஏற்படாது. நாளும் எம் இறைவன் அனுமனென்றே கூறு, அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னோட இறைவன் ஹனுமன் தான் அப்படின்னு சொல்லு. இது நாளில் உடன் வருவான் பாரு, அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பவுமே அவன் உன் கூட தான் வருவான். உண்மையவன் காத்திடுவான் உண்மை, அப்படின்னா கூடயே வந்து உங்களை காப்பாத்துவும் செய்வான், அதுதான் உண்மை. உணர் கவிதை எந்நாளும் நன்மை, அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உணர்ந்து சொல்றது நல்லது. இந்த பாடல்ல விஜயன் அப்படின்னு குறிப்பிடுறது அர்ஜுனனை. மகாபாரதத்துல அர்ஜுனோட தேர்ல இருக்கிற கொடி மேல ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு. அது சம்பந்தப்பட்ட சில தகவலை இப்ப பார்ப்போம். ராமருக்கு ஆஞ்சநேயர் கூடவே இருந்தாரு. ராமர் தான் கிருஷ்ணரா திரும்பி வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஓட்டக்கூடிய தேர்ல கொடியில வந்து அமர்ந்திருக்காரு. அதனாலதான் அர்ஜுனனுக்கு வெற்றியும் கிடைச்சது. இது மட்டும் இல்லாம அவரை அர்ஜுனனை தாக்க வந்த மந்திர சக்தி நிறைஞ்ச பல அம்புகள் எல்லாம் அர்ஜுனனை தாக்காம தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளை தாக்க பயங்கள் எல்லாமே ஆஞ்சநேயர் கூட இருந்தா அதை ஏத்து நிப்பாரு, கூடவே இருப்பாருங்கிறது இந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.